கஜேந்திரகுமார் குற்றஞ்சாட்டி விட்டார். அரசாங்க அதிபர் தனது நிலைப்பாட்டுக்கு தன்னுடைய பதிலை கூறிவிட்டார். இப்போது இருக்கக்கூடிய சவால் என்னவென்று சொன்னால், இந்த சவால்கள் எப்படி எழுந்தன, இந்த விவரங்கள் எப்படி கூறுகின்றன, அது மட்டுமல்லாது ஊழலை ஒழிப்பதாக கூறுகின்றவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வி சமூக வலைதளங்களிலே முன்வைக்கப்படுகிறது. நெடுந்தீவில் உள்ள மொத்த வீடுகள் 893, ஆனால் வெள்ள பாதிப்புகளுக்கு நட்ட வீடு 1216 வீடுகள் என்று ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பில்லை, அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பு என்று தயவு செய்து யாரும் இவர்களுக்கு முண்டு கொடுக்க வர வேண்டாம். அப்படி என்றால் கடந்த காலத்தில் நடந்த ஊழல்களுக்கும் அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பு என்று கூறலாம். கடந்த காலத்தில் சொன்னோம் ஆட்சியாளர்கள் ஊழல் செய்தார்கள் என்று. இப்போது கூறுகின்ற விவரம் வந்தவுடன் மாறி கூற முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால், இந்த பாருங்கள் ஆதாரத்தை. இப்போது எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் இப்போது ஆரம்பமாகிவிட்டன. அப்படி பார்க்கின்ற போது வெள்ள அனர்த்தம் குறைகின்ற போது ஆங்காங்கே சில சலசலப்புகள் ஆரம்பிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. எனவே இந்த அறிக்கை தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க எவ்வளவு வெளிப்படை தன்மையோடு இருந்தாலும் இந்த அறிக்கைகளில் இடம்பெறுகின்ற மோசடிகள் தொடர்பில் என்ன நிலைப்பாடு இருக்கின்றது? குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இந்த அறிக்கைகளை தயாரித்ததன் பின்னணியில் அரசியல் இருக்கின்றதா அல்லது தவறுதலாக இது இடம்பெற்று விட்டதா என்கிற கேள்வி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தளத்திலே நாங்கள் நல்ல விடயங்களை பாராட்டுகிறோம், ஆனால் பிழைகள் இடம்பெறுகிற போது சுட்டி காட்டுகிறோம். என்று சொன்னால் இந்த பிழைகளால் பெரும் பிழைகள் நடைபெறுவதையோ அல்லது மக்கள் பாதிக்கப்படுவதையோ ஒரு முரணான சமூக கட்டமைப்பு உருவாகுவதையோ நாம் இந்த தளத்தில் அனுமதிக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால் அங்கு மக்கள் கேட்கின்ற கேள்விகளை நாங்கள் அரசிடம் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக கேட்கிறோம். எனவே இப்போதைய சூழ்நிலையில் இடம்பெறுகின்ற நிலைமைகளை எல்லாம் சற்று முரண் ஆரம்பித்து விட்டதா, அல்லது கடந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு சுனாமியில் நடந்து கொண்டார்கள், யுத்தத்தின் போது நடந்து கொண்டார்கள், அதுபோன்றுதான் இவர்களும் தங்களுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார்களா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கவின் திட்டங்களும் தீர்மானங்களும் அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையும் திறமாக இருக்கின்றது. கீழ்மட்டத்தில் இருந்துதான் அந்த பிழைகள் அல்லது தவறுகள் ஆரம்பிக்கின்றன. அது இப்போது ஆரம்பிக்கப்பட்டு விட்டனவா? வடக்கு கிழக்கில் இதனுடைய நிலைமை அதிக அளவில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. காரணம், தென்னிலங்கையில் இந்த தவறுகள் பெரும்பாலும் இடம்பெறாமல் இருக்கலாம் என்று கூறப்படும். தென்னிலங்கையில் எதிர்கட்சியினர் இவர்களை சூழ்ந்து நிழலாக இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் ஆங்காங்கே இவர்கள் சில இடங்களிலே இவ்வாறான செயல்களை கீழ்மட்டம், 3ஆம் மட்டம், 2ஆம் மட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் செய்து விடுவார்களோ என்கின்ற சந்தேகமும் பலரிடம் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் 12/11/2025 போலி தகவல் யாருக்கு முதல் சென்றது என்று பார்க்க அறிக்கை இடுகின்ற அரசு இந்த இப்படியான அறிக்கைகள் வந்ததன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? உண்மையில் அரசு அதிகாரிகள் இருக்கிறார்களா அல்லது அரசியல்வாதிகள் இருக்கின்றார்களா அல்லது இவர்களுக்கு அந்த தகவலை இவ்வாறு கொடுத்தது யார் என்பதையும் கண்டறிய வேண்டும்.